முதல் குடும்பத்தை பற்றிய ரகசியங்கள் அவர் கையில் இருக்கா? அதனால தான் பயந்துட்டு நீங்கள் ஓடினீங்களா? கேட்போம்ல நாங்கள். உண்மையிலேயே அதுதான். செந்தில் பாலாஜி, அசோக் குமார் 2 பேரும் இந்த குடும்பத்தை பற்றிய பல்வேறு சமாச்சாரங்கள் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ரகசியங்கள்லாம் எந்த மாதிரி சொல்கிறீங்க? என்ன நீங்கள் இப்படி ஓப்பனாக கேட்டால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. பல விஷயங்கள் என்னால் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்ல முடியறது இல்லை. ஏன்னா பொது வெளியில் அதெல்லாம் சொல்கிறது தப்பு. நம்மளாம் போய் பார்க்கல. ஆனால் பல இடங்களில் சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். எப்படி பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடி ஒரு குடும்பத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறேன், பட்ஜெட்டில் 4 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட்னா அதில் வந்து 20% கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபா வேறு ரூட்டுக்கு தான் போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி எவ்வளவோ சமாச்சாரங்கள் இவங்களுக்கு வந்து இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா, நம்ம தான் சொன்னோம் 10 ரூபா பாலாஜி அப்படின்னு நம்ம சொன்னோம். ஞாபகம் இருக்கா? 10 ரூபா பாலாஜின்னு சொன்னோன்னா அந்த பாலாஜி, செந்தில் பாலாஜியினுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்படி அவர் தான் சார் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்க முடியும். அவருடைய இதில் தோணியது தான். அதனால தான் அவருக்கு வந்து ஏடிஎம்கேல மினிஸ்டராக இருக்கும்போது அவர் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைத்த இதே மு.க. ஸ்டாலின் என்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியாகி முதல்வரான பிறகு அவரை கூப்பிட்டு முதல் சீட்டில் உட்காத்தி வச்சு மிகப்பெரிய 2 துறையை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்?